அடடே வாங்க கண்ணு, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இப்பதான் என்னை பார்க்கணும்னு உங்களுக்கு தோணுதா என்ன? பேரம்பேத்திலாம் நல்லா இருக்காங்களா? அம்மா, நாங்கெல்லாம் நல்லா இருக்கோம். நீ எப்படி இருக்கிற? உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு? நல்லா சாப்பிட்றியா இல்லையா? உடம்பெல்லாம் இப்படி வத்தி போய் கிடக்குற. நாங்கெல்லாம் நல்லா தான் இருக்கோம். நீ தான் உடம்பெல்லாம் இளைச்சி போய் ஒரு மாதிரியா இருக்கிற. நீ நல்லா சாப்பிடுமா. உன் பேரம்பேத்தி பத்தியா வந்தலேருந்து சோகமா இருக்காங்க. என்னன்னு நீயே கேளு. ரியான், மாலினி, நீங்கள் 2 பேரும் ஏன் இப்படி சோகமாக இருக்கிறீங்க? அம்மா எதுவும் வாங்கி தர மாட்டேன்னு சொன்னாலா? நீங்கள் என்ன இருந்தாலும் அம்மாச்சிட்ட கேளுங்க. அம்மாச்சி உங்களுக்கு வாங்கி கொடுத்துருவேன். அம்மாச்சி, ட்ரெயினில் பசிக்குதுன்னு பிரியாணி வாங்கித்தான்னு கேட்டேன். அம்மா வாங்கியே கொடுக்கல. ஆமாம்மாச்சி, அங்கே ஊர்லேருந்து வர வரைக்கும் எதுவுமே வாங்கி கொடுக்கல சாப்பிட்றதுக்கு. எனக்கு ரொம்ப பசிக்குது. ஏதாவது சீக்கிரம் செய்யுங்க. நான் சாப்பிடணும் சாப்பிட்டு தான் அடுத்து மற்ற வேலையை நான் பார்ப்பேன். எனக்கு ஏதாவது செஞ்சு கொடுங்க அம்மாச்சி, ரொம்ப பசிக்குது. இந்த நேரம் பார்த்து இந்த வேலைக்காரி வேற எங்கே போனான்னு தெரில. இரு கண்ணு, கொஞ்ச நேரம் இரு. நான் 5 நிமிஷத்துல அவள் வந்தாலும் வந்துருவா. வரட்டும், நீக்கு அவளை வச்சுக்கிறேன். பிள்ளை பசியோட வந்திருக்குது, இவ ஆடி அசந்து வர்றா. நேத்தே சொன்னேன். என்ன புடி பார்ப்போம். என்ன புடி பார்ப்போம். இரு, நான் உன்னை பிடிக்கிறேன். நான் உன்னை தொட்டுட்டேன், அவுட்டு. இந்த வேலைக்காரிட்ட நேத்தே சொன்னேன் கண்ணு, டயத்துக்கு வந்துரு, என் மக வர்றா, அதனால நேரத்துக்கு சமைச்சு கொடுக்கணும்னு. இன்னும் அவளை காணாம பத்தியா? நல்லா ஆடி அசைஞ்சு வர்றா. கொடுக்குற சம்பளத்துக்கு ஒழுங்கா வேலை பார்க்கணுங்கிற வாக்கு கூட இல்லை. 3 நேரமும் இங்கேயே கொட்டிக்கிறா. அப்புறம் என்ன இவளுக்கு வேலை? அம்மா மன்னிச்சிருங்கம்மா, பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுமா. அதனால தான் வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. மன்னிச்சிருங்கம்மா, இனிமேல் சரியான நேரத்துக்கு நான் வந்துடுறேம்மா. ஏண்டி, நேற்று உனக்கிட்ட என்ன சொல்லி அனுப்புனேன்? காதை எங்கே தூக்கி வச்சிருந்த? என் மக வரா, டக்குன்னு வந்து சமைக்க ஆரம்பிக்கணும்னு சொன்னேன்ல. என் பேர பிள்ளைங்க பசியில் உட்காந்துருக்குது. உன் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போனா என்ன போலேன்னு இங்கே யார் வருத்தப்பட்டா? என் பிள்ளைங்க நல்லா படித்து வளர்ந்துருக்கு பார்த்தியா? அதுகளுக்கு பிறந்ததும் நல்லா படித்து வளரணும். நீ ஒரு வேலைக்காரி, உன் பிள்ளைகளையும் வேலை செய்ய அனுப்பு. அதுதான் சரி. அம்மா, அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. என் பசங்களையும் படிக்க வச்சு நான் பெரிய ஆள் ஆக்குவேன். என்ன மாதிரி வேலைக்காரி ஆக்க மாட்டேம்மா. சரிம்மா, குழந்தைங்க பசியில் இருக்குன்னு சொன்னீங்க. நான் வேகமாக போய் சாப்பாடு செஞ்சு வைக்கிறேன். பாவம், பசியில் குழந்தைங்க இருக்கக்கூடாது. இந்த வசனத்துக்கும் டைலாக்குக்கும் உனக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. 1008 டைலாக்கை மனசுக்குள்ள வச்சிருப்ப. சரிடி, போய் வேலையை பாரு. மணி ஆயிடுச்சு, இன்னும் மாசம் நின்றுக்கிட்டே இருக்கிற. பிள்ளைங்க பசியில் வாடிக்கிட்டு இருக்குது. போய் செய்யி. என் வாயை பார்த்துக்கிட்டே நிற்காத. நாள் முழுக்க இன்னைக்கு இங்கேயே நில்லுனாலும் நின்றுக்கிட்டே தான் இருப்ப. அவளும் வேகமாக போய் சமைக்கிறதுக்கு அடுப்படிக்குள்ளே போனான். பரவாயில்ல, இட்லி சாம்பார்லாம் வச்சுட்ட போல. டக்குன்னு டைனிங் டேபிளுக்கு எடுத்துட்டு வா. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, இப்போவே வா வேமா. அவ்வளோதாம்மா, முடிச்சிட்டேம்மா. சாம்பாரை மட்டும் தாளிச்சிட்டு டக்குன்னு வந்து எடுத்து வச்சிட்றேன். குழந்தைகளை நீங்கள் கூப்பிட்டு வந்து பெஞ்சில் உட்கார வைங்கம்மா. ஒரு 2 நிமிஷத்தில் வந்துடுறேன். ஏண்டி, இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு வந்து இன்னும் சாம்பாரவே தாளிக்கலையா? அப்புறம் என்ன வேலை தாண்டி நீ பார்த்துக்கிட்டு இருக்கிற? சீக்கிரம் தாளிச்சு கொண்டு வா. உனக்கு சம்பளம் கொடுத்து வேலை செய்கிறதுக்கு பதிலாக ஒரு ரோபோவை வேலைக்கு வச்சுக்கலாம் போல. அதாவது கரெக்டான டயத்துக்கு வேலை செய்யும். 3 நேரமும் கொட்டிக்கிட்டு வேலையும் செய்ய மாட்டேற, ஒன்றும் செய்ய மாட்டேற. ரியான், மாலினி 2 பேரும் வேணுங்கிறத நல்லா கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. வயிறார சாப்பிடுங்க. நைட்லேருந்து ட்ரெயினில் எதுவுமே சாப்பிடாம வந்தீங்கன்னு சொல்கிறீங்க. நல்லா சாப்பிடுங்க சாமி. என்ன ஆச்சி, இந்த இட்லி நல்லாவே இல்லாமாச்சி. ஏதோ பாறாங்களை தூக்கி தட்டில் வச்ச மாதிரி இருக்கு. ஆமாங்க மச்சி, இந்த வேலைக்காரி நல்லாவே இட்லி செய்யலை. இட்லிங்கிறது பூ மாதிரி இருக்கணும். இது காங்கிரீட் கல் மாதிரில இருக்கு. கருமம். இது அவளே எடுத்துட்டு போக சொல்லுங்க. ஏமா, ஒரு நல்ல வேலைக்காரவங்கள வேலை செய்ய வைக்க மாட்டியாம்மா? இது என்ன இட்லி சாம்பாரா? நல்லாவே இல்லைம்மா. அவங்க மூஞ்சியை பார்த்தாலே சாப்பிடணும்னு தோணுமா? நல்லா நீட்டானவங்களை வேலைக்கு வைக்காம இப்படி சுத்தமே இல்லாதவங்கள போய் வேலைக்கு வச்சிருக்க. அவங்க மூஞ்சியை பாரு. காலையில் குளிச்சுட்டு வந்தாங்களா இல்லையான்னு கூட தெரில. பிள்ளைங்களுக்கு இதோட சாப்பாடு செஞ்சு போடுறாங்க. ச்சே. ஏண்டி, உனக்கு ஒரு இட்லி கூட ஒழுங்கா ஊற்றி வைக்க தெரியாதா? இப்படி பாறாங்கல் மாதிரி இட்லியை ஊற்றி வச்சிருக்கிற. எப்படி உன்னை திட்டிட்டு போகிறாங்க பாத்தியா? நீ காலையில் குளிச்சுட்டு வரியா என்ன? அதை சொல்லு. அம்மா, நான் அதெல்லாம் குளிச்சுட்டு தாம்மா வருவேன். என் தொழிலில் என்றைக்குமே நான் சுத்தமாக இருப்பேம்மா. இட்லிக்கு மாவரைக்க ரேஷன் மாவு தாம்மா கலக்குறேன். அப்போ கொஞ்சம் கல் மாதிரி தானே வரும். வேலை செய்கிறவளுக்கு எப்படி மாவு அரைச்சாலும் பூ மாதிரி அரைக்கணும். எந்த மாவை கொடுத்தாலும் எந்த அரிசியை கொடுத்தாலும் அதை விட்டுட்டு உன்ன மாதிரி பாறாங்கல் மாதிரி ஆட்டி வச்சா நல்லாவா இருக்கு? ரொம்ப தாகமாக இருக்கு. கொஞ்சம் தண்ணி குடிச்சுப்போம். நிறுத்தடி. இந்தாடி என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கிற இங்கே வந்து? அம்மா, ரொம்ப தாகமாக இருந்ததுமா. அதான் கொஞ்சம் தண்ணி குடிக்கலான்னு வந்தேன். இதில் என்னம்மா தப்பு இருக்கு?
தண்ணி குடிக்கலான்னு வந்தது தப்பு இல்லை, அதை சொம்பில் குடித்தது தான் தப்பு. நீ வேலைக்காரி, உனக்கு தட்டு டம்ளர்லாம் நான் ஒதுக்கி போட்டு வச்சிருக்கேன்ல, அதில் மோந்து குடிக்க வேண்டியதானே. இப்படி சொம்பில் குடித்தேன்னா நாளைக்கு நாங்கள் அதில் குடிக்க வேணாமா? அப்போ உங்களுக்கு எங்களுக்கும் என்ன வித்தியாசம்? வேலைக்காரினா உன் லிமிட்டோட இருக்கணும். அதை விட்டுட்டு சொம்புல எல்லாம் மோந்து குடிக்கிற வேலை வச்சுக்க கூடாது. இந்த சொம்பை நீயே வச்சுக்க. கருமம் இதில் நீ குடிச்சிட்டு நாங்கள் திருப்பி குடிக்கிறதா? இனிமேல் உனக்கு ஒதுக்கி போட்ட பாத்திரத்தை தவிர வேற எந்த பாத்திரத்தை சாப்பிட்ட உனக்கு அவ்வளோதான் மரியாதை பார்த்துக்க. ஒரு சொம்பவே வேஸ்ட் பண்ணிட்டாளே. போ, சொம்பை அந்த தட்டு டம்ளரோட இதையும் போட்டு வச்சுக்க போ. காலையில் காப்பி அதில் வாங்கி குடிச்சிக்க, மதியானம் சோத்தை அதில் வாங்கி தின்னுக்க. அவ்வளோதான் நான் பண்ண முடியும், புரியுதா? அதை விட்டுட்டு இங்கே இருக்க தட்டுலலாம் எடுத்து சாப்பிட்ற வேலை வச்சுக்க கூடாது. ஆளைப்பாரு, எல்லாமே ஓசியில் கொடுக்குறோம்ல, அப்புறம் என்னம்மா உனக்கு? அம்மா மன்னிச்சிருங்கம்மா, தெரியாமல் ஏதோ தாகத்தில் குடிச்சிட்டேன். இனிமேல் நான் குடிக்க மாட்டேம்மா. ஆமாம், குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அதான் குடிச்சிட்டியே. சரி சரி, மதியானத்துக்கு சாப்பாடு எதுவும் செய்ய வேணாம். அவங்க உன் சாப்பாடை சாப்பிட்றதுக்கு விரும்பலை. மதியானத்துக்கு பிரியாணி வாங்கிக்கிறாங்களாம்மா. அதனால் வீடை கூட்டி விட்டு நீ சாயந்தரம் ஆனதுமே கிளம்பு, புரியுதா? அவளும் வேக வேகமாக வீடை கூட்டவும் ஆரம்பிச்சா. அவங்களோட பெட்ரூமை வந்து கூட்டுறப்ப ஒரு நாய்க்குட்டி உட்காந்துருந்தது. ஏன் அழகு நாய்க்குட்டி, என்ன சோஃபாவில் உட்காந்துருக்குற? சோஃபாலெல்லாம் வந்து உட்காரக்கூடாது, அழுக்கு வரும்ல. நான் சோஃபாவில் உட்காரக்கூடாதுன்னு சொன்னதுமே பெட்டில் வந்து உட்காந்துட்டியா? பெட்டில் உட்காரக்கூடாது, இது படுக்கிற இடம்ல அழுக்காகும். ஏய் இந்தாடி, எதுக்குடி எங்கள் நாயை தொடுற? எங்கள் நாயெல்லாம் நீ தொட வேலை வச்சுக்காத. அவன் பெட்டில் படுத்தா என்ன, சோஃபாவில் படுத்தா என்ன, எங்களோட பையன் மாதிரி அவன். அவனையெல்லாம் மிரட்டின உனக்கு அவ்வளோதான் மரியாதை. அதுவும் அவனை தொடுற வேலையெல்லாம் நீ வச்சுக்காத. உனக்கு இருக்க டிசீஸ்லாம் அவனுக்கு பரவிடும், புரியுதா? அவனை மிரட்டுற வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது இனிமேலும். உன் வந்த வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துட்டு போ. அம்மா, நான் இனிமேல் தொட மாட்டேம்மா, தெரியாதனமா சொல்லிட்டேம்மா, மன்னிச்சிருங்க. அவளும் சோகமாக அந்த இடத்த விட்டு கிளம்புனான். இந்தாடி, இது எங்கள் டாமியோட துண்டு, இதை நல்லா துவைச்சிட்டு வா. அவன் அங்கே போட்டு படுத்து விளாண்டுட்டு இருந்தான், இதில் அப்படியே உச்சா போயிட்டான் போல. அந்த ஸ்மெல்லு வந்துக்கிட்டே இருக்கு. அதனால் பின்புறம் எடுத்துகிட்டு போய் நல்லா ஊற வச்சு சோப் போட்டு கம்ஃபோர்ட் ஊற்றி துவை, புரியுதா? எடுத்துகிட்டு போ. அம்மா, இந்த வேலையை நான் பேசவே இல்லைல்ல. நான் வீடு கூட்டி பாத்திரம் விளக்கி சமைச்சு வச்சுட்டு போகிறேன்னு மட்டும்தானம்மா பேசுனேன். ஓஹோ, அந்த அளவுக்கு வந்துட்டியோ? கேள்வி கேட்குற? உனக்கு 3 வேளை சோறும் ஓசியாக தானே போடுறேன். அந்த காசுக்கு இதை போய் பண்ணுப்போ. காலைல வந்ததுமே டீ நோகாமல் குடிக்கிற, அதுக்கப்புறம் வந்து காலையில் மதியானம் நைட்டு 3 நேரமும் கொட்டிக்கிட்டு உன் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதானே. அம்மா, தயவு செஞ்சு இப்படிலாம் பேசாதீங்கம்மா, எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஏதோ என்னோட கஷ்டத்தினால தான் நான் அந்த சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறேன். நான் மட்டும் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சேன்னா அப்படிலாம் நான் எடுத்துகிட்டு போகிறவே இல்லை. என் குழந்தைகளுக்கு என் சம்பளத்துலேருந்தே நான் சாப்பாடு போட்டுருவேன். ஏதோ என் கஷ்ட காலம், அதனால தான் நான் அப்படி எடுத்துகிட்டு போகிறேன், சரியாம்மா? அநாகரிகமாக பேசக்கூடாதுன்னா இந்த துணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் துவை போ. அம்மாச்சி, இந்த பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருக்கு அம்மாச்சி. நீங்களும் வேணா வந்து சாப்பிட்டு பாருங்க. லெக் பீஸு எல்லாமே அந்த அளவுக்கு சூப்பராக வெந்திருக்கு அம்மாச்சி. அப்பா, காலையில் நாக்கு செத்து போய் கலந்துச்சு, நைட்டு நல்ல வேட்டை தான். எப்பா, காலையில் இந்த வேலைக்காரியும் தான் இட்லி சுட்டு வச்சிருந்தாளே, சை. நல்லா சாப்பிடுங்க கண்ணு, உங்களுக்கு வேணுங்கிறத அள்ளி சாப்பிடுங்க. பத்தலைனாலும் சொல்லுங்க, இன்னொரு பிளேட் கூட நான் வாங்கி கொடுக்குறேன். காலையில் இந்த வேலைக்காரி ஒரு இட்லி செஞ்சு வச்சுருந்தா பாரு, பாறாங்கல் இட்லி. இந்த பிரியாணியை சாப்பிட்டு பார்க்க சொல்லு அவளுக்கு. இதெல்லாம் அவள் வாழ்நாளில் கண்ணில் கூட பார்த்துருப்பாளா? இந்த வேலைக்காரியை துரத்தி விடுங்க, இவளை பார்க்கவே பிடிக்கல. சமைக்கிற வள்ளலை பாருங்க, இந்த வேலைக்காரி மூஞ்சியை பாரு, ஆளும் மூஞ்சியும். சே. அம்மாச்சி, சீக்கிரம் அவளை வேலையை விட்டு அனுப்பிடுங்க என்ன. அவள் கிடக்குறா கண்ணு, அவெல்லாம் ஒரு ஆளுன்னு. நீங்கள் அவன் மூஞ்சியை பார்க்காம சாப்பாடை பார்த்து சாப்பிடுங்க, அப்போ தான் உள்ளே இறங்கும். இல்லைன்னா இவன் மூஞ்சியை பார்த்தா வாந்தி தான் வரும். சரி, சாப்பிடுங்க கண்ணு. நாங்கள் எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கோம்ல, சாப்பிட்றதே வேடிக்கை பார்த்துட்டு இருக்க, எங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்காதா? இந்த இடத்த விட்டு வெளியே போ. அவளும் சோகமாக அந்த இடத்த விட்டு வெளியே போனான். அம்மாச்சி, இதுக்கு மேலே என்னால் சாப்பிட முடியல, வயிறு முட்டிருச்சு. ஒன்றும் கவலைப்படாதீங்க கண்ணு, நீங்கள் சாப்பாடு மிச்சம் வச்சுருக்கீங்கல்ல, அதெல்லாம் வலிச்சு இந்த டப்பாக்குள்ளே போடுங்க. இந்த வேலைக்காரிக்கு கொடுத்து விடுவோம், கொண்டு போட்டோம். ஆமாம்மாச்சி, இதெல்லாம் வலிச்சு போட்டு அவளுக்கு கொடுத்து விடுங்க, அதை திங்கட்டும். அதைவாச்சு போய். இவெல்லாம் வாழ்க்கையில் பிரியாணியே பார்த்துருக்க மாட்டா, அவளுக்கு கொடுங்க, தின்னு பார்க்கட்டும். உன் தட்டில் இருக்கிறதையும் வலிச்சு கொட்டு, அவளுக்கு கொடுத்து விடட்டும். இந்தாடி, வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டியா, இல்லை வேற ஏதாவது வேலை எதுவும் வச்சிருக்கிறியா? சரி சரி, இந்தா இதில் பிரியாணி இருக்குது, உன் பிள்ளைகளுக்கு எடுத்து கொண்டு போய் கொடு.
நிறையாத்தான் இருக்குது, பீஸோட தான் இருக்குது. எடுத்து கொண்டு போய் கொடு, புரியுதா? ஐ பிரியாணியா? அம்மா என் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும்மா. அவங்க விரும்பி ஆசையா சாப்பிடுவாங்க. கொடுங்கம்மா, நான் கொண்டு போறேன் பிரியாணிய. ரொம்ப தேங்க்ஸ்மா. வழக்கம் போல அவங்க படியில நடந்து வந்தப்ப திடீர்னு கீழே விழுந்துட்டாங்க. இவ எங்கதான் மோனா? என்ன இந்த வேலையை முடிச்சுக்கிட்டு இருக்கான்னு தெரியலையே. ஏய், ஐயோ கையில் அடிபட்டுருச்சு, வாடி வேமா. எதாடி, எங்க இருந்தாலும் வாடி வேமா. ஐயோ அம்மா, எப்படிம்மா அப்படி படியில இருந்து கீழே விழுந்தீங்க? உடனே அவங்கள ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனாங்க. நல்ல வேளைம்மா, கரெக்டான டைமுக்கு இந்த பொண்ணு உங்களை கொண்டு வந்து சேர்த்துச்சு. இல்லைன்னா உங்களுக்கு ரத்தப்போக்கு அதிகமாகி ரொம்ப கிரிட்டிக்கல் ஆயிருக்கும். நீங்க நன்றி சொல்றதா இருந்தா இந்த பொண்ணுக்கு நன்றி சொல்லுங்க. இவ மட்டும் கரெக்டான டயத்துக்கு உங்களை கொண்டு வந்து சேர்க்கலைன்னா அவ்வளவுதான் பாத்துக்குங்க. அந்த டாக்டர் மருந்து மாத்திரைலாம் எழுதி கொடுத்துட்டு போயிட்டாரு. அம்மா, இப்போ உங்களுக்கு உடம்பு பரவாயில்லையா? பார்த்து நடக்க வேண்டியதானே? என்னைய மன்னிச்சிருமா, உன்னை நான் ரொம்ப தொல்லைப்படுத்தியிருக்கிறேன். நாயை விட மோசமா நடத்தினேன். நீ வீட்டுக்கு வேலைக்காரி வேலைக்காரின்னு மூச்சுக்கு 300 தடவை சொன்னேன். ஆனா எதையுமே மனசுல வைக்காம நீ எனக்கு உதவி பண்ண பத்தியா? இப்ப நீ வேலை செய்யறவல்ல, எனக்கு சாமி. அம்மா, அதெல்லாம் விடுங்க. நான் உங்களை இத்தனை நாள் என் அம்மாவா தான் பார்த்தேன். என் அம்மா திட்டினானா ஏத்துட்டு போக மாட்டேனா? அது மாதிரிதான் உங்களையும் நினைச்சேம்மா. நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க சீக்கிரம் குணமடைஞ்சு வந்துடுவீங்க. அந்த வீட்டுக்காரவங்களும் நல்லா அவரை புரிஞ்சுக்கிட்டு சமாதானமானாங்க.